ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஹோமியோபதியிலேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அண்ட் டெலிகிராம் சேனலில் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கிளினிக்கல் ரிசர்ச் யூனிட் ஆஃப் ஹோமியோபதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் அசோசியேட் ஹோமியோபதிக்கு வந்து வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பிஜி இன் ஹோமியோபதி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிசிஹெச் ஆர் ஸ்டேட் ரிஜிஸ்டர் ஆஃப் ஹோமியோபதியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்டு ஆர் கேட் ஆர் ஆர்இடி இதில் வந்து குவாலிஃபை ஆகியிருந்தால் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் நாலேஜ் இருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து இப்போ பொறுத்தளவுக்கு இனிஷியலி வந்து 6 months இந்த ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதும், எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை. டைரெக்டாக வந்து அவங்க கொடுத்துருக்க அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும். என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 136 NIEPMD கேம்பஸ் ECR ரோட் முட்டுக்காடு சென்னை அப்படிங்கிற அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ரிசர்ச் அசோசியேட் போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு வேகன்சி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி சென்னையிலையும் 2 வேகன்சிக்கான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோமியோபதியில் பிஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிசிஹெச் அப்படி இல்லைன்னா ஸ்டேட் ரிஜிஸ்டர் ஆஃப் ஹோமியோபதியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா டிகிரி இன் ஹோமியோபதி முடிச்சிருந்தாலுமே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிசிஹெச் ஆர் ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹோமியோபதியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நெட்டு ஆர் எனி கேட் ஆர் ஆர்இடியில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் தெரிஞ்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்புக்கான சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 35,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹவுசிங் அலோன்ஸும் இந்த 2 ஜாபுக்குமே 2 போஸ்ட்டுக்குமே வந்து ஹவுசிங் அலோன்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 10 சாட்டர்டே வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 9:30 to 10:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சேம் சென்னையில் முட்டுக்காட்டில் உள்ள ECR ரோட்டில் உள்ள கேம்பஸில் தான் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அது கூட உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி அதே போல் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சச்சஸ் MS ஆஃபீஸ், இன்டர்நெட், இமெயிலில் வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலோட வெப்சைட்டை வந்து ரெகுலராக செக் பண்ணிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நியூ அனௌன்ஸ்மெண்ட்லாம் அதில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கவுன்சிலோட வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் உங்கள் சொந்த செலவில் தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ட்ராவல் அலவன்ஸும் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட சொந்த செலவில் தான் வந்து நீங்கள் வந்து
இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை வந்து நீங்கள் கையோடு எடுத்துகிட்டு வரணும். ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ண வரும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி உங்களை கூட எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம், ஃபுல் நேம் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். பிளாக் லெட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் வந்து நீங்கள் ஃபுல் நேமை வந்து டைப் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு, இந்த பாக்ஸை வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரிலீஜன் அண்ட் கேஸ்ட் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அட்ரஸ் கோட பிளாக் லெட்டர், அதாவது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பின்கோடோட சேர்த்து சப்மிட் பண்ணணும். அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அடுத்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் இதில் வந்து 1 by 1 ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை 1 by 1 வந்து நீங்கள் இயர் வைஸ் வந்து நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸையும் இப்போ வந்து இதில் வந்து 1 by 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்டர் நம்பர், என்ன டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, எந்த அத்தாரிட்டி கீழே ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து எனி அதர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதை கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை கொடுத்துக்கணும். அடுத்து வந்து பொசிஷன் ஆஃப் கேட் அண்ட் என்இடியில் உங்களோட பொசிஷனை வந்து நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர்னு போட்டுருங்க. நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து வந்து இந்த பேஜில் டேட் மென்ஷன் பண்ணிட்டு பிளேஸையும் மென்ஷன் பண்ணிட்டு இதில் உங்களோட சிக்னேச்சர் வச்சுட்டு இந்த அப்ளிகேஷன் கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, ஃபோட்டோ காப்பி வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்டு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.